இதுவரைக்கும் இவ்ளோ டேஸ்ட்டா ஒரு மட்டன் குழம்பு நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா ஒரு தடவ இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வாங்க இது எப்படி செஞ்சலான்னு பார்த்துடலாம். சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில விட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு விழுது, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற இந்த மட்டன் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சூப்பராக வந்து நம்ம நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து அப்படியே வந்து மட்டனோட சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். உங்கள் மட்டன் வந்து எவ்வளோ வேகுதோ அந்த அளவுக்கு வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா? இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா சூடான சாதத்தில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.